கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் இந்த ஆறான வேளையிலே தேவன் நம்மோடு கூட அதிகமாய் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய காரியத்திலும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாளில் நான் அதிகமாய் உணர்ந்தேன். வேதம் சொல்கிறபடி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒரு சகோதரன் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைகளை நான் சீரியஸாக எடுக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையாகவே அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சீரியஸாக எடுக்கிறதுனால்தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழாமல் இன்னும் நாம் சோர்ந்து போய் ஒரு தோல்வியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உணர்வில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நான் அதிகமாய் உணர்ந்தேன். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பேன். அப்படி என்றால் பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் தேவனை நான் நினைக்க முடியாது, தரிசிக்கவே முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி என்றால் இருதயத்திலே சுத்தம் இருக்கும் பொழுது அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அந்த நாளிலே மெய்யான ஒரு உணர்வடைந்து, ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே, உள்ளான மனுஷனில் என்ன செய்யணும், வல்லமையாய் பலப்படணும், இருதயத்தில் எனக்கு சுத்தத்தை தாருங்கள் என்று சொல்லி நாம் அதிகமாய் தேவனிடத்திலே நாம் அதிகமாய் பாரத்தோடு நம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுதுதான் நிச்சயமாய் அவர் தருவார். ஆனால் இந்த நாளிலே நாம் காண்கிறது என்னவென்றால், வெளிப்புறமான ஒரு வாழ்க்கையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது விதமாய் சொல்கிறார், அதை பிரகாசிக்க விடாதபடி இந்த தேசத்து அவன் என்ன செய்யறான், மனதை நினைச்சிட்டான், குருடாக்கிட்டான். பிசாசானவன் குருடாக்கிட்டான். ஏன்னா பிரகாசம் இல்லாமல் ஆக்குவதற்கு பிசாசானவன் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை குருடா, எது முக்கியமோ அதை நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருதயம் சுத்தம் தான் முக்கியம். ஆனால் நாம் என்ன செய்ய, வெளிப்புறத்தையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியான அலங்காரம், ஒரு சட்டையில் லேசாக ஒரு அழுக்கு இருந்ததுன்னா, நான் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு சின்ன ஒரு அழுக்கு பட்டவோ ஒரு ஏதோ ஒரு காரியம் அது அசிங்கமாக இருந்ததுன்னா உடனே நான் அதை எப்படியாவது அதை நீக்கிவிட வேண்டும். இப்போது ஊரில் போன உடனே எங்கே தண்ணி இருக்குது, இல்லை என்ன செய்யலாம், வேறு சட்டை மாற்றலாமா என்று சொல்லி அப்படியே நான் அங்கலாய்க்கிறேன். ஆனால் உள்ளே ஒரு அசுத்தம் இருந்தது என்றால் நான் கரிசனை எடுக்கவில்லை என்பதை நான் அதிகமாக, ஏனென்றால் நல்ல பிசாசானவன் நம்முடைய மனதை நினைச்சிட்டான், குருடாக்கணும். எது முக்கியமோ அது நமக்கு முக்கியமில்லாது போல பிசாசானவன் அதை தோற்றுக்கு. நல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது முக்கியமோ, வேதபாரக பரிசீலனை பார்த்தா அது ஆண்டவர் அப்படி கேட்டார், நீ பரிசீலனை குருடனே என் மதியடனே என்னை சொல்ற என்றால் வெளிப்புறம் சுத்தமாக இருக்க முடியுதான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் உள்ளே நினைச்சணும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் அதே போல நான் ஒரு வேதபாரனாக, ஒரு பரிசீலனாக, ஒரு மதியடனா, ஒரு குருடனா இந்த நாளில் இல்லாதபடி, ஆண்டவரே, நீர் எதை முக்கியப்படுத்துகிறீரோ சொன்னது போல ஒரு சுத்த மனச்சாட்சியோட ஆராதிக்கிற தேவன், ஒரு சுத்த மனச்சாட்சி, ஒரு சுத்த இருதயம் ஆண்டவரே என்னில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய விருப்பமும் அதுதான் இருக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்மோடு கூட இருந்து ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார். எந்த விதத்திலும் நாம் மோசம் போய்விடாதபடி, எந்த விதத்திலும் கடினப்பட்டு போய்விடாதபடி, ஆண்டவரே, என் கண்களையும் என் இருதயத்தை என்ன செய்யுங்க, தெளிவாக்க, எது முக்கியமோ அதை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, முக்கியமில்லாத காரியங்களை நான் வெறுத்து விடட்டும் என்று சொல்லி உண்மையாகவே நாம் தேவனிடத்தில் வரும்பொழுதுதான் தேவன் எது முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துவார். இல்லை என்றால் ஒரு நாளும் நாம் அதனுடைய முக்கியத்துவ மேன்மையை நாம் உணரவே முடியாது. நாமும் ஒரு குழலாகித்தான் இருப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் என் கண்களை திறந்தருங்க என்று சொல்லி அந்த விருப்பமும் வாஞ்சியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாளில் சொல்லுது அதான், நம்முடைய வேத வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சீரியஸாக எடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இடப்படுகிறார். நம் அநேக வார்த்தைகள் நாம் ஒவ்வொரு வாரமும் கூடும் பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரா? ஆம், உண்மைதான், அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் அதிகமாய் நம்ம மத்தியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறார். ஆனால் என்னோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னோட பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி உண்மையாகவே ஒரு மனம் திரும்புதல் நம்மிடத்தில் காணப்படும் பொழுதுதான் நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இல்லை என்றால் ஏதோ கேட்டு கேட்டு போறவர்களாக இருந்தால் அந்த நல்ல நிலத்தில் விதைந்த விதையை போல இல்லாதபடி வழி ஏறியே விதைக்கப்பட்ட ஒரு விதையாக, கற்பாறையில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாகத்தான் நாம் காணப்படுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் ஆண்டவரே, நான் 100க்கு 100 பலன் தர வேண்டும் என்று சொல்லி உண்மையாகவே நம்முடைய இருதயத்தில் வேதம் அப்படிதான் சொல்லி, உண்மையும் நன்மையுமான இருதயம், அந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் விதைந்த விதைதான் அது 100ஆக பலன் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள் மனத்தாழ்மையோட, ஆண்டவரே, என்னிடத்தில் பேசின வார்த்தைகளுக்கு இந்த நாளிலே நான் உண்மையாய் நான் ஜீவிக்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க. வார்த்தைகளை நான் இன்னும் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தத்தக்கதாக அதை நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மையாகவே
நாம் தேவனிடத்தில் வரும்பொழுதுதான் தேவன் நம்முடைய கண்களை அவர் திறக்க முடியும். இல்லை என்றால் பிசாசானவன் நம்முடைய கண்களை இணைச்சுவான், குருடாக்கி விடுவான். கடந்த நாட்களிலே நான் வாசித்த வேத பகுதியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி கடைசி நாட்களிலே சொல்கிறார். இதிலே ஒரு 3 பகுதியாக இருக்கிறது. நான் கடந்த நாட்களில் அதிகமாக நான் உணர்த்தப்பட்டேன். முதலாவது பகுதி நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பற்றி, இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, மூன்றாவது பகுதியிலே இதே அதிகாரத்திலே மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை, மற்றவர்களுக்கு நாம் எப்படி நடக்கிறோம் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை நான் பார்த்தேன். முதலாவது காரியத்தை பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டியில் எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயத்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்கு பார்க்கிறோம் 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். பரலோக ராஜ்யத்திற்கு இவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தீவெட்டியை கொடுத்து ஆயத்தமாக இருந்தார்கள் 10 கன்னிகளும். ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகள் தங்களோடு கூட எண்ணெயை கொண்டு போனார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் தங்களோடு கூட எண்ணெயை அவர்கள் கொண்டு போகவில்லை. ஆனால் மணவாளன் வரும்பொழுது அங்கே நடந்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ள நோக்கி, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் செய்யுங்க, எண்ணெயை தாங்க, எங்களுடைய விளக்கு அணைந்து போகிறதே என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, எங்களுக்கு போதுமானபடி இருக்கிறது, உங்களுக்கு வேண்டும் என்றால் வெளியே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவள் சொல்கிறார். நல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கென்று நாம் எப்படிப்பட்ட ஒரு உள்ளான வாழ்க்கை வாழ்கிறோம், தேவனுக்கென்று ஒரு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் நாம் மிகவும் குறைவுகளாக இருக்கிறோம். புத்தி இல்லாத ஒரு கன்னியை போல தான் நாம் இந்த நாட்களில் என்ன ஜீவித்துக் கொண்டு எண்ணெயை நாம் சேகரிக்கவில்லை. எண்ணெய் ஒவ்வொரு நாளும் எண்ணெய் இருக்கும் பொழுதுதான் அந்த விளக்கானது எது எண்ணெய் செய்யும் எரியும். ஆனால் விளக்கு எல்லாரிடத்திலும் இருக்கிறது, விளக்கு இருக்கிறது. ஆனால் புத்தியுள்ள கன்னியிடத்தில் எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய் இருந்தால் தான் எண்ணெய் செய்யும் விளக்கு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை என்பது வெளிப்புறமான ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது, விளக்காக இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யவில்லை என்றால் பிரகாசிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அங்கு உள்ளே எண்ணெய் இல்லை. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக என்னை நானே நியாயந்திருத்து நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே நாம் மனம் திரும்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணெயை நாம் சேகரிக்கலாய் காணப்படுவோம். எப்பொழுது மணவாளன் வருவார் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 10 கன்னிகளும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்களோடு தேவனோடு புறப்பட்டு போனார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செய்தார்கள், வெளியே போனார்கள், கதவு அடைக்கப்பட்டது. இந்த இடத்திலே நான் எப்படிப்பட்ட கன்னியாக இருக்கிறேன், நான் புத்தியுள்ள கன்னியாக இருக்கிறேனா, புத்தி இல்லாத கன்னியாக இருக்கிறேனா? வாரந்தோறும் தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உள்ளான மனுஷனை குறித்து, உள்ளான வாழ்க்கையை குறித்து நான் என்ன செய்கிறேன் என்றால் நிர்விசாரமாக இருக்கிறேன். என்னுடைய உள்ளான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நான் மிகவும் தேவனுக்கு முன்பாக போய் பார்க்கும் பொழுதுதான் அது அநீதியினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேதபாரதம் பரிசீலனை பார்த்து, உங்களுடைய இருதயமானது அநீதியினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. இதே போல அந்த நாட்களிலே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அநீதியையும் இந்த கொள்ளையையும் நான் எந்த அளவுக்கு நான் உணர்வு அடைகிறேனோ அப்பொழுதுதான் நான் ஒரு எண்ணெயை சேகரிக்கிறேனா நான் காணப்படுவேன். மணவாளன் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை நான் நினைச்சேன் அறியலை அப்படிங்கிறார். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை பாருங்க, வார்த்தையை பாருங்க. அப்படி என்றால் ஆண்டு வரும்பொழுது உங்களை யாருன்னு எனக்கு நினைச்சாது தெரியாது என்று. அப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஆண்டவர் என்னை பார்த்து உன்னை யாருன்றே தெரியாது என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன்? பரலோக ராஜ்யத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னிடத்தில் விளக்கு இருக்கிறது, நான் எப்பொழுது வருவார் என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் என்ன இல்லை,
எண்ணெய் இல்லை. ஆனால் உள்ளான மனிதன் தான். அந்த உள்ளான வாழ்க்கையில் அந்தரங்கமான வாழ்க்கை, இந்த காலை கேட்டது போல அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன். அப்படின்றதுனால என்னுடைய அந்தரங்கத்திலே என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, உண்மையாய் நான் ஜீவிக்கிறேனா, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் வாங்கிக்கிறேனா, கேட்டது போல நான் இச்சையோடு, நான் எந்த சிறிய இச்சையோடு நான் பார்த்து, ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு அதிலிருந்து விடுதலை தாங்க என்று சொல்லி எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நாம் கதறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் என்ன செய்வோம் என்றால் எண்ணெயை சேகரிக்கலாய் காணப்படும். இல்லை என்றால் அந்த விளக்கு இருக்கிறது, ஆனால் அதில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. அப்படி என்றால் மணவாளன் வரும்பொழுது நான் என்ன செய்ய முடியாது, தேவனோடு கூட நான் போக முடியாது. அப்படி என்றால் இந்த நாளிலே என்னோட ஆண்டவரே இந்த நாளிலே உள்ளான மனிதனை குறித்து, உள்ளான வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே இந்த நாட்களில் எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரே. உண்மையாகவே நான் என்ன செய்ய வேண்டும், நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். யாரை குறித்தும் ஒரு கசப்போ, யாரை குறித்தும் ஒரு தவறான காரியமோ என்னிடத்தில் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி மெய்யாகவே நாம் மனம் திரும்பும் பொழுதுதான் அங்கே என்ன செய்யணும், எண்ணெய் சேகரிக்கப்படும். இல்லை என்றால் இந்த புத்தி இல்லாத கன்னிகளைப் போல தேவன் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், அறியேன் என்று சொல்கிறார். பிந்தின பார்க்கிறோம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் நினைச்சீங்க, விழித்திருங்க. எப்பொழுதும் ஒரு விழித்திருக்கிற ஜீவியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். எந்த அளவுக்கு நாம் விழித்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மிடத்தில் காணப்படுகின்ற அசிங்கத்தை நாம் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு ஊருக்கு போகும் பொழுது, இல்லை என்றால் ஒரு பண்டிகைகளையோ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நான் நினைச்ச வேண்டும் என்றால் நான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நான் அதிகமாக உணர்த்தப்பட்டேன். அன்றரை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு விழித்திருக்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க அன்று. நான் விழித்திருக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த கன்னிகள் விழித்து இல்லாதனால்தான் அந்த எண்ணெயை எண்ணிச்சில கொண்டு போகலை. இல்லை என்றால் அவர்கள் விழித்திருப்பார்கள், தங்கள் வாழ்க்கையை குறித்து தங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லி அவர்கள் விழித்திருந்தால், எச்சரிக்கையாக இருந்தால், ஜாக்கிரதையாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக ஒரு வாழ்கிற வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் விழித்திருக்கவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்யல, அங்கே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறியேன் என்று சொல்ல. அந்த வார்த்தை எவ்வளவு கொடூரமான வார்த்தை. ஆண்டவரே இந்த நாளிலே அந்த அப்படிப்பட்டவனாய் நான் ஜீவித்திடாதபடி என்னுடைய உள்ளான மனுஷன் நினைச்சணும், வல்லமையா பலப்படணும். ஆண்டவரே என்னுடைய உள்ளான ஜீவியத்திலே யாரை குறித்தும் ஒரு கசப்போ, யாரை குறித்து ஒரு தவறான காரியம் இருந்தால் அந்த நாளில் நினைச்சிடும் மனம் திரும்பணும். ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற காரியங்கள்லேருந்து நான் நினைச்சிடும் மனம் திரும்பும். பெருமை, நம்மிடத்தில் காணப்படுகிற பெருமை எவ்வளவு தூரம், அந்த பெருமை தான் அநேக நேரங்களில் நம்ம மனதை நினைச்சது குருடாக்கிறது. பாவமான வாழ்க்கை எது என்று நினைச்சது எனக்கு தெரியாமல் இப்போ என்ன என்றால் என்னிடத்தில் இருக்கிற ஒரு பெருமை, என்னிடத்தில் இருக்கிற ஒரு நீதியான காரியம் என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை நினைச்சது மறைத்து விடுகிறது. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருது. ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை கூறிய போவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபற்றிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகளும் இல்லை, சத்தியத்தினுடைய வழக்காடுகளும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை எண்ணுகிறார்கள் பெறுகிறார்கள். ஆண்டு சொல்ல, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை எண்ணிச்சில குறுகி போகல, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல. என்ன அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் இடையில என்ன இருக்குன்னா பாவம் தான். உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவம் தான் தேவனுக்கு நமக்கும் நடுவே என்னச்சது பிரிவினையை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினை நான் என்னன்னு இந்த நாளில் ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து நான் உண்மையாக நினைச்சிட்டேன், மணந்திருப்பட்டேன். ஆண்டவரே ஆண்டவர் இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை எண்ணிச்சல குறுகி போகல, கேட்கக்கூடாதபடிக்கு எனக்கு செவி எண்ணிச்சல மந்தமாகல. ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க அப்படி சொல்ல. உங்கள் பாவங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது என்று சொல்லி நீங்க பாருங்க. உங்கள் அக்கிரமங்கள் அது சொல்றாரு, தீவனையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை எண்ணிச்சிடும் பிறகு அநேக தீமையான காரியத்தை நம்ம எண்ணிச்சிடும் உள்வாங்கி அக்கிரமத்தை எண்ணிச்சிடும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், பெருகிறோம். ஒவ்வொரு நாளும் அக்கிரம சிந்தை, அக்கிரம எண்ணம். ஆண்டவரே இந்த நாளில் நான் எண்ணிச்சிட்டோம், மனம் திரும்பட்டேன். ஆண்டவரே அது சொல்றாரு, நீதியை தேடுன்னு இல்லை, நம் நீதியான காரியத்தை நம்ம தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் நீதியாய் நான் ஜீவிக்க வேண்டும், ஆண்டவரே நான் நேர்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும். ஒவ்வொரு என்னுடைய வார்த்தையில், என்னுடைய கிரியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னிடத்தில் என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். ஆண்டவரே நீதியான காரியங்கள் இருக்கணும். எந்த அளவுக்கு நான் அதை தேடும் பொழுதுதான் நான் என்னச்சினேன் எண்ணெயை சேகரிக்கிறேன். ஆண்டவர் வரும் பொழுது நான் ஆயத்தமாக இருப்பேன். ஆனால் உள்ளானதில் நான் என்னிடத்தில் நீதியை தேடுற காரியம் என்னிடத்தில் இல்லை, ஒரு பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கல என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன இருக்காது, என்ன இருக்காது. மனமான் வரும்பொழுது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னது போல என்னை பார்த்து அப்படின்னு சொல்லு ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை நினைச்சேன் அறியலை அப்படிம்பாரு. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை. அவனுடைய நாளில் என்னுடைய ஜீவியத்தை குறித்து நான் நினைச்சுக்கணும்,
விழித்திருக்கட்டும் ஆண்டவரே, ஜாக்கிரதையாக இருக்கட்டும். எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எண்ணெயை சேர்க்கிறோம். இல்லை என்றால் நாம் ஒரு புத்தி இல்லாத கணிகைகளாக தான் நம்ம இருப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, ரசிக்கக்கூடாதபடி ஆண்டவருடைய கையம் என்னை குறுகி போகல, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி நினைச்சா மந்தமால. ஆண்டவரே, என்னோட அக்கிரமம் என்னோட பாவம் தான் உமக்கும் எனக்கும் நினைச்சது பிரிவினை உண்டாக்குறது. ஆண்டவரே, இந்த நாளில் நான் மனம் திரும்ப என்று சொல்லி உண்மையாகவே தேவனிடத்தில் வரும்பொழுது அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார், என்னோடு கூட வாருங்கள் என்று சொல்வார். இல்லை என்றால் இந்த நாளில் அந்த புத்தி இல்லாத கனிகளை சொன்னது போல உங்களை நான் நினைச்சல அறியலை. ஆகவே மனுஷகுமான் வரும்பொழுது நீங்கள் நினைச்சிங்க விழித்திருக்கலாகி காணப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாகத்தை பார்க்கிறோம். அதே மத்திய 25ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை பார்க்கிறோம். மத்திய 25ஆம் அதிகாரம் அங்கு 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமும் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனத்தில் 5 தாளந்தும் ஒருவனத்தில் 2 தாளந்தும் ஒருவனத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்தை கொடுத்து அவன் பிரயாணமாய் போய்விட்டான். திரும்ப அவன் வரும்பொழுது அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவன் 5 தாளந்து உடனவன், ஆண்டவரே, நான் இன்னொரு 5 தாளந்தை நான் நினைச்சிட்டேன், சம்பாதித்து விட்டேன், நீ எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், ஆகவே நான் 5 தாளந்தை நினைச்சிட்டேன், திரும்ப கொண்டு வந்தேன் அப்படின்னா. அதே போல் 2 தாளந்து வாங்கினவனும் அதே போல 22ஆம் வசனம், 2 தாளந்தை வாங்கினவனும், ஆண்டவரே, 2 தாளந்தை எடுத்து ஒப்புவித்தேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி 23ஆம் வசனம், நல்லதும் உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகியால் நான் பயந்து போய் உங்கள் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய தாளந்தை வாங்கி கொள்ளும் என்று சொல்கிறான். இந்த 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து, அதுக்கு முதல் வசனம் பார்க்கும் பொழுது பரலோகராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாக போயிற ஒரு மனுஷன், 14 வசனம், தன் ஊழியக்கார பரலோகராஜ்யம் தான் ஆண்டு. அதே போல இந்த நாட்களில் நமக்கு தாளந்துகள் கொடுத்திருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தாளந்தை நான் எப்படி உபயோகிக்கிறேன், எனக்கு கொடுத்த பொறுப்புகளில் நான் எப்படி கவனமாக இருக்கேன். அந்த 5 தாளந்து வாங்கினவன் திரும்ப 5 தாளந்தை கொண்டு என்ன கொடுத்தான். 2 தாளந்து வாங்கினவன் திரும்ப 2 தாளந்தை கொடுத்தான். ஆண்டு அவனை பார்த்து சொல்ற, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரன், கொஞ்சத்துல நீ என்ன செஞ்ச உண்மையா இருந்த, உன்னை அநேகத்தில் உன்னை என்ன செய்வேன் அதிகாரி. கொஞ்சத்துல தேவன் இந்த நாளில் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இதுதான். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து அந்த எஜமான என்னச்சுன்னா அவனவனுக்கு தக்க. அதே மாதிரி நாம் இங்கே சபையாக கூழ்ந்து இருக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து, எல்லாருக்கும் ஒரே தாளந்து ஆண்டவர் நினைச்சிட கொடுக்கவே இல்லை. வித்தியாசமா தான் ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்காரு, வித்தியாசமான காரியங்கள் தான் தேவன் சபையில வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் எப்படி உபயோகிக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நான் தேவனுக்காக எப்படி நான் செலவழிக்கிறேன், தேவனிடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்கும் பொழுது நான் எப்படி போய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்பேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை நாம் இந்த நாளில் நினைச்சு உணரணும். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம நினைச்சு உதாசீனப்படுத்துறோம். உதாசீனப்படுத்துறதுனால தான் ஆண்டவர் நினைச்சு பின்னால பார்க்கிறோம், அவன் புறம்பே நினைச்சிங்க தள்ளி போடுங்கள் என்று சொல்ல பின்ன பகுதியை பார்க்கிறோம். 30ஆம் வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்படிப்பும் உண்டாயிருக்கும். 5 தாளந்து 2 தாளந்து வாங்கினவனை பார்த்து, உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் என்ன செஞ்ச உண்மையா இருந்தேன்னு சொல்லி. ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும். அவன் சொல்றான், நீர் விதைக்காத இடத்துல நீர் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான கடினமுள்ள மனுஷன். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் பற்றி தெரியும். ஆண்டவர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் வரும்பொழுது ஆண்டவர் என்னச்சுவார், நியாயம் தீர்ப்பார். அவ்வளவு பேரும் என்னச்சுன்னா அவருக்கு முன்பாக நம்ம என்னச்சுன்னா கணக்கு ஒப்பிக்க வேண்டும், எல்லாம் தெரியும். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம நினைச்சோம்னா உதாசீனப்படுத்துறோம். அவன் அந்த 1 தாளந்து வாங்கினவன் எல்லாம் தெரிந்திருந்தும் அவன் நினைச்ச நிலத்தில போய் நினைச்சிட்டான், போய்த்துட்டான். ஆனால் அவன் நினைச்சல செலவழிக்க. இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் எப்படி உண்மையா இருக்கிறேன், அதை நான் எவ்வளவு சீரியஸா எடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் இப்படியே சிந்தித்தேன், பெற்றோர்களாகி நாம் பிள்ளைகளை குறித்து நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு பிள்ளைகளை குறித்த பொறுப்பு நம்மிடத்தை நினைச்சிருக்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் குறித்து நான் பொறுப்பற்றவனா இருந்தால் தேவன் நம்மிடத்தை என்ன செய்வார், கேட்பார். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை குறித்து நான் நினைச்சேன் கரிசனா இருக்கணும். கடந்த நாள் எனக்கு அதிகமாய் தொட்ட வசனம் என்னன்னா, ஏசாயா 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 54:13 வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டுது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் எஞ்சுவாங்க போதிக்க. நான் ஒரு
ஒரு பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரனாக இருந்தால், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்யணும்? போதிக்கப்படணும். வேதம் அப்படிதான் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த நாளில் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படலை அப்படின்னா, நான் சரியான என்ன இல்லை, பொறுப்புலனா இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் என்னச்சில பிரயோஜனப்படுத்தலை. இந்த நாளில் நான் அதைத்தான் உணர்ந்தேன். அவன் 5 தாளந்து வாங்கணும், எப்போ எஜமான் வருவார் என்று சொல்லி எப்படியாவது 5 தாளந்தை நினைச்சணும், சம்பாதிக்கணும். என் எஜமான் வரும்பொழுது நான் நினைச்சணும், அவனோட சந்தோஷத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும். 2 தாளந்து வாங்கணும்னு அப்படிதான் இருந்தான். ஆனால் 1 தாளந்து வாங்கினவன் எல்லாம் அறிந்திருந்தும் அது என்னச்சில பிரயோஜனப்படுத்தலை. இன்னைக்கு நமக்கு எல்லா வேத வார்த்தையும் நமக்கு தெரியும், ஆனாலும் அந்த தாளந்தை என்னச்சில பிரயோஜனப்படுத்த. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனோட வார்த்தையில் அவங்க கேட்க வாஞ்சியோடு இருக்கிறாங்களா? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற இந்த நாளில் நான் என்னச்சுன்னா, பெற்றோரை நாம் என்னச்சுன்னா மனம் திரும்பணும். ஆண்டவரே, நாளில் நான் பொறுப்புலனா இருக்கணும். ஆண்டவரே, அந்த 1 தாளந்து கொடுத்த இடத்துல நீ கணக்கு கேட்டது போல என்னிடத்துல ஒரு நாள் கணக்கு கேட்கும் பொழுது, ஆண்டவரே, நான் புறமான இருளில் ஒரு புரோஜனமற்ற ஒரு ஊழியக்காரனாகவோ ஒரு புரோஜனமற்ற ஒரு பெற்றோராக போய்விடாதபடி இந்த நாளில் ஒரு புரோஜனமான ஆண்டு பெற்றோராக இருக்கணும். அப்படின்னா நாளில் நம்மளோட பிள்ளைகள் கர்த்தரால், அப்படி என்ன பிள்ளைகள் குறித்து இந்த நாளில் எப்படிப்பட்ட கரிசனாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்காக நான் நினைச்சேன் ஜெபிக்கணும். பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளை வந்த உடனே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறோம், மற்ற இடத்துல போய் நம்ம சொல்கிறோம். ஆனால் பிள்ளைகளை குறித்து நம்ம இடத்துல தான் நினைச்சது பொறுப்பு இருக்குது. ஆனால் நான் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட தாயாக இருக்கிறேன்? அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனால போதிக்கப்பட்டிருக்கிறார்களா? என்னோட பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கிறா? குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் நினைக்கிறேன் உதாசீனப்படுத்துகிறேன். இதனால நான் மறந்துட மாட்டேன். ஆண்டவரே, நான் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு ஊழியக்காரனாக நான் மாறட்ட. ஆண்டவரே, ஒரு தகப்பனாக இருக்கட்டும், என்னிடத்து எந்த விதத்திலும் ஆண்டவர் பிரயோஜனமற்ற நான் போய்விடாதபடி எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நான் நினைச்சேன் உண்மையாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுவேன். நான் எந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நான் பொறுப்பாக எண்ணும் பொழுதுதான் ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக காணப்படுது. அப்படி என்றால் என்னிடத்துல உண்மையும் நேர்மையும் இல்லாதனால்தான் நான் ஒரு பொறுப்பற்ற பெற்றோர்களாக, ஒரு பொறுப்பற்ற சகோதரனாக நான் காணப்படுறேன் என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் இன்னும் உடலை அப்படின்னா என்கிட்ட உண்மையும் உத்தமம் இல்லை, நேர்மை இல்லை. இந்த நாளில் ஆண்டவரே, எனக்கு கொடுக்க பொறுப்பு இல்லை, நான் உண்மையும் உத்தமமாக இருக்கட்டும், நான் அந்த சந்தோஷத்துக்குள்ள நான் எண்ணிச்சிட்டோம். ஆண்டவரே, பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்மால் எண்ணிச்சிட்டோம் போதிக்கப்படும். அவர்கள் அடையாளங்களும் அற்புதங்களுமா இருப்ப. வேதம் அப்படின்னு சொல்லுது, பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களுமா இருப்பார்கள். ஆண்டவரே, பிள்ளைகள் இப்படி இருக்கிறாளே என்று சொல்லி நான் எண்ணிச்சேன், என்னை நான் தாழ்த்தணும், என்னை வெறுமையாக்கணும். என்னிடத்துல எப்பொழுதுமே அந்த பாரம் இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் எண்ணிச்சணும் போதிக்கப்பட்டிருக்கணும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை என் குடும்பத்தில் எண்ணிச்சணும் நிறைவேறணும். அப்படி என்றால் நான் எப்படி இருக்குன்னா, ஒரு உண்மையும் நேர்மையும் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும். எஜமான வரும்பொழுது நான் எண்ணிச்சணும், நான் கணக்கு கொடுக்கணும். ஆனால் தெரிந்திருந்தும் நான் காணப்படும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எண்ணிச்சிட உன்னை புறம்பாக்கி போடவாள். ஆண்டவரே, இதனால் அப்படி இல்லாதபடி நான் ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக, ஒரு பொறுப்புள்ள தாயாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு சகோதரனாக சகோதரி அந்த ஆண்டவரை காணப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு வரும்பொழுது நிச்சயமாகவே அந்த பரலோகத்தை பாக்கியத்தை நம்ம நினைச்சோம் பெற முடியும். இன்னைக்கு பாடல்கள் பாடுனது போல அழகாய் நிற்கும் யார் இவர்கள். உண்மையாகவே நாம் பொறுப்புகளை உணர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்த சபையில எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்து நான் நினைச்சணும் புரோஜனப்படுத்தணும். ஒரு நாள் ஆண்டவர் இடத்திலிருந்து கேட்கும் பொழுது, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்து நீ புரோஜனப்படுத்தினியா என்று கேட்கும் பொழுது நான் பதில் சொல்லாம திக்கட்டனா போய்விடாதபடி, ஆண்டவரே, இது நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆண்டவரே, உமக்காக நான் நினைச்ச ஊழியம் செய்ய வேண்டாம். அந்த அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நான் கடந்த நாளுக்கு அந்த பாடல் எனக்கு அதிகமாக உணர்த்தப்பட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது நான் பார்த்தேன், ஆண்டவரே, அந்த அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அதில் நானும் ஒருத்தனா இருக்கணும் ஆண்டவரே. அப்படி என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட என் குடும்பம், எனக்கு கொடுக்கப்பட்ட என் மனைவி, என் பிள்ளைகள், சபை, இதில் நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே, அவளை போல நானும் ஆண்டவரே அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை போல நானும் ஒருவனாய் காணப்படும். அப்படி என்றால் நல்ல உண்மையும் நேர்மையும் தான் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நாம் அநேக நேரங்களில் ஒரு பொறுப்பற்ற பெற்றோர்களாக தான் நம்ம இருக்கிறோம், நிர்விசாரமாக தான் இருக்கிறோம். ஆனால் தேவனுக்காக, தேவனுக்கு முன்பாக ஒரு கதரும், ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை உம்மாலே நிச்சயம் போதிக்கப்படணும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் எப்படி இருக்கணும், பெரிதாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் என்ன இடத்துல என்ன செய்யணும், நிறைவேறணும் ஆண்டவரே. நான் என்னுடைய குடும்பம் ஆண்டவரே ஒரு அடையாளங்களும் அற்புதங்களுமாய் மாற வேண்டும். எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் தந்த பிள்ளைகள் என்று சொல்லி தீர்க்க அருமையாக சொல்ல, நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் ஆண்டவரே. அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனாலே என்ன செய்யணும், போதிக்கப்படணும். தேவனுடைய கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியணும். தேவ பயம் அவளுக்கு காணப்படணும் ஆண்டவரே. நான் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் நான் காணப்படட்டேன் ஆண்டவரே. நீர் வருகிறதை நான் நாளிலே ஆண்டவரே ஆவலோடு
நான் எதிர்பார்க்கட்டும் ஆண்டவரை. நான் பார்க்கும் பொழுது உங்கள் சமூகத்தில் வரும் பொழுது என் பிள்ளைகள் ஆண்டவரை அடையாளங்கள் அற்புதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு நம்மளுக்கு காணப்படும். கடைசியாக அந்த அதிகாரத்தை பார்த்த 25ஆம் அதிகாரம் கடைசி பகுதி வாசிக்கிறேன். இப்போ 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினாய் சகல பரிசுத்த தூதரோடு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனம் மேல் வீட்டிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவளை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பதை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பின்னர் பையை பார்க்கணும். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்றாரு. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள் என்று சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. 39ஆம் வசனம் 38 வாசிக்கிறேன். எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உண்மை வஸ்திரம் உள்ளதாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை வியாதியுள்ள காவலில் இருக்கிறவன் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரனை இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறது. முதல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இரண்டாவது நம்ம குடும்பத்தில் பொறுப்பு, மூன்றாவது பற்றி பார்க்கும் பொழுது மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை. ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன செஞ்ச போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு என்ன செஞ்ச தாகத்தை தீர்த்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் உண்மை எப்போ கண்டு உங்களுடைய தாகத்தை தீர்த்தோம், உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம், உமக்கு நம்ம உணவை கொடுத்தோம் என்று அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள்? நம் உண்மையாகவே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக சீசலாக இருந்தால் நம் மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை நம்ம இடத்துல இருக்கணும். நம் மற்றவர்களை குறித்து ஒரு பொறுப்பு கரிசனை இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா, நீ என்னச்சில ஒரு புரோஜனமற்றவர்களாக இருக்கும். வெள்ளாடையும் செம்மறியாடையும் வெவ்வேறாக நினைச்ச. நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம நினைச்ச வேண்டியிருக்கு, சீரியஸாக எடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம நினைச்சோம் சீரியஸாக எடுக்கணும். ஆண்டவரே, நான் மற்றவர்கள் குறித்து நான் எப்படி கரிசனை இருக்கு. தேவன் இந்த நாளில் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. நான் அப்படி சிந்திக்கும் பொழுது இப்படி தான் உணர்ந்தேன். ஐஸ்வர்யவானையும் லாசரியை குறித்து பார்த்தேன். அவன் லாசரியை குறித்து அந்த ஐஸ்வர்யவான் ஒரு கரிசனற்றவனாகவே இருந்தான். அவனுடைய வீட்டின் வெளியே தான் இருந்தான். ஆனால் அந்த லாசரியை குறித்து ஐஸ்வர்யவனுக்கு ஒரு கரிசனை இல்லை. ஆனால் கடைசி நாளில் அவன் பாதாளத்தை போகும்போது சொல்றான், ஆண்டவரே என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொல்றான், நீராது போய் எனக்கு என்ன சீசை சொல்லுங்க. ஏன்னா அந்த நாட்கள் அவன் என்ன லாசரை பற்றி அறிவே அவனுக்கு உணர்வே இல்லை. ஆனால் என்னைக்கு பாதாளத்துக்கு போறான் அன்னைக்கு தான் அவனுக்கு என்னது உணர்வடைந்தான். லாசரை பார்க்கிறான், ஆபிரகாம் அடியில் படுக்கும் பொழுது ஒரு சொட்டு தண்ணீராது நீ கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி கெஞ்சிறான். யார் என்றா ஐஸ்வர்யம். இதே போலதான் இந்த ஐஸ்வர்யமான மாதிரி ஒரு பெருமை பிடித்தவங்களாக மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை நம்மிடத்துல இல்லை. அதனால ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் என்ன செய்ய, நான் வந்தேன், நீங்க என்ன செய்ய, எனக்கு ஒண்ணுமே செய்யலை. சிறியவராகிய இவர்களுக்கு அப்படி என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்றால் மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை, பிள்ளைகளை குறித்து, சகோதரியை குறித்து அந்த கரிசனை நம்மிடத்துல இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது நம்மிடத்துல நினைச்சல இல்லை. வேதம் சொல்லுது, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி நினைச்சு சிறப்படுத்து. அப்படின்னா நான் சகோதரி நான் சிறப்படுத்துறேனா என்று பார்க்கும் பொழுது நாம் நினைச்சோம் குறைகள் இருக்கிறோம். பிந்தின பகுதியை பார்க்கணும். அதே அதிகாரத்தில் 44ஆம் வசனம். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்று சொல்றாங்க. அவளை பார்த்து, நீங்க என் பிதாவினால் அழைக்கப்படல, உங்களை என்ன சபிக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் எப்போ செய்யாதிருந்தோம். 45ஆம் வசனம். அப்பொழுது அவளுக்கு பிரயோஜனமாக, மிகவும் சீரலாகி இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அது எனக்கு செய்யாதீர்கள். நான் மற்றவர்கள் குறித்து ஒரு கரிசனை என்னிடத்து இல்லை, செய்யாது இருந்தீங்களோ அது எனக்கு நினைச்சில செய்யலை. நான் அப்போ மற்றவர்களுக்கு செய்கிற உதவி நான் யாருக்காக செய்கிறேன்னா ஆண்டவருக்காக செய்கிறேன். அதை நம்ம உணர்வடையணும். ஆண்டவர் சொல்ல, நீ அவனுக்கு செய்தது எனக்கு செய்தாய், அவனுக்கு செய்யாது எனக்கு நினைச்சில செய்யலை. அதான் வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும், அவன் கொடுத்தது அவர் நினைச்சவர் திரும்ப கொடுப்பானா. அப்போ நான் நினைச்சினேன், சிறுமைப்பட்டவன் மேல் நான் நினைச்சிடும் சிந்தையில் நான் இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் மற்றவர்கள் குறித்து ஒரு கரிசனை, ஒரு பாரம் நம்மிடத்துல இல்லை அப்படின்னா ஆண்டு நம்மளை நினைச்சா நான் உங்களை பின்ன பைய பார்க்கணும். அப்படி 46ஆம் வசனம். அப்படியே அவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்று சொல்லுது. அவர்கள் ஆக்கினை அடைவார்கள், நீதிமான்களோ நித்திய ஜீவனை நினைச்ச சுதந்திரத்துக் கொள்ளாங்க. அப்படி என்றால் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நான் இன்னொரு இடத்துல ஒரு கரிசனை இல்லை அப்படின்னா நானும் பரலோகத்தில் நினைச்ச முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆண்டு அப்பம் பார்த்து என்ன சொல்றாரு, நீ என்ன செஞ்ச, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், ஆண்டவரை நான் என்னைக்கு நம்ம தாகம்ல கண்டு என்ன இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறியவனுக்கு ஒருத்தனுக்கு நினைச்சிட
ஆனால் வேதம் அப்படின்ற ஒரு கலசம் தண்ணீர் குடித்தாலும் அந்த பலனை நிச்சயமாய் அடைவான் என்று சொல்றோம். அப்படி என்றால் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், நாம் மற்றவங்களுக்கு குறித்து ஒரு கரிசனை நம்மிடத்தில் இல்லை என்றால், மற்றவங்களை குறித்து ரட்சிப்பு, அவர்களுக்கு படிக்கிற காரியங்களை குறித்து என்னிடத்தில் கரிசனை இல்லை என்றால், ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து என்னையும் பார்த்து நினைச்சுவார், புறமான இல்லை நினைச்சுவார். அதைத்தான் நான் சரி ஆண்டவரே இந்த நாளில் மற்றவர்கள் குறித்து ஒரு கரிசனத்தை, அதான் தானியலின் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் பார்க்கணும். தானியலின் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் பார்க்கணும். தானியலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரவேசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தும், அநேகரை அப்படி என்றால் மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை இருக்கும் பொழுது தான் அந்த சகோதரன் ரசிக்கப்படலையே, அந்த சகோதரனுடைய துன்மார்க்க ஜீவித்தை பார்த்து நான் என்னிடத்தில் இதயத்தில் நான் பாதிக்கப்படலைன்னா, அவர்களை குறித்து ஒரு கரிசனை என் இதயத்தில் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து சொல்வார், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு நினைச்சல வஸ்திரம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த சிறுவனை பார்த்து நினைச்சிட்ட ஒன்றுமே செய்யலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, அவர்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களை போ நீதிக்குட்படுத்தல் நட்சத்திரங்கள் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் நினைச்சுவாங்க, பிரகாசிப்பாங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் இன்னும் வெற்றி அடையாமல், நம்ம ஆவிக்குரிய ஜீவம் சந்தோஷம் இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடித்தேன். என்ன அப்படின்னா மற்றவர்கள் குறித்து ஒரு கரிசனை இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை தான். மற்றவர்கள் குறித்து ஒரு கரிசனை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சுவார், சந்தோஷப்படுத்துவார். அதான் வேதம் சொல்லுது, மற்றவங்களை குறித்த காரியத்தை நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் மற்றவர்கள் குறித்து ஒரு கரிசனை இருக்கட்டும். அதான் வேதம் சொல்லுது, அவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துவர்கள் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி. இன்னொரு அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவானில் ஒரு வார்த்தையை பார்க்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு குறைக்கணும். ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, நல்ல வேத வார்த்தை சொல்லுது, அவன் இவ்வுலகத்தில் ஆசையா இருக்கிறான், தன் சகோதரனுக்கு குறைச்சல் உள்ளது அவன் காண்கிறான், அவன் பார்க்குறான், பார்த்துட்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டான். அதை பற்றி ஒரு கரிசனையே இல்லாமல் அவன் சொல்கிறான், அவனுக்கு தகுந்த ஆஸ்தி இருக்கிறது, அவனால் செய்ய முடியும், குறைச்சல் உள்ளவனை காண்கிறான், கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைகள் எப்படி? என் சகோதரே, வசனத்தினால் நாவினாலும் இல்லை, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அடுத்த வசனம் பார்க்கும் 19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியல் என்று அறிந்து நம்முடைய இதயத்துக்கு அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நாம் மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, நான் நாவினால் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் நான் அன்பு கூறும் பொழுது, இதனாலே நாம் யாரு சத்தியத்துக்குரியவர்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறிந்து இதை நம்ம நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நான் அவர்களை குறித்து கரிசனையோ இல்லை அப்படின்னா எனக்கு இதயத்தை நிச்சய முடியாது, நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நான் அப்படிதான் உணர்ந்தேன். நான் மற்றவர்கள் குறித்து ஒரு கரிசனை எனக்கு இல்லை அப்படின்னா நான் அடைத்து கொண்டால், என் இதயத்தை அடைத்து கொண்டால் எனக்குள்ள தேவ அன்பு நினைச்சாது நிலைக்காது. ஆண்டவர் அப்படிதான் அழைப்பார், நீ பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே இருப்பார். நீதிமான்களோ அது சொன்னது, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய் நான் இருக்கட்டும் ஆண்டு, மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை இருக்கட்டும் ஆண்டு, என்னுடைய உள்ளான வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து ஆண்டு, மற்றவர்கள் குறித்த ஒரு கரிசனை இது எனக்குள்ளே நினைச்சு எப்பொழுது இருக்கணும். அதான் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 3 பகுதி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நீ வரும்பொழுது நான் நினைச்சணும் ஆயத்தமாக நான் விழித்திருக்கிறவனே காணப்படட்டும் ஆண்டவரே, நான் மேலோட்டமாக பார்த்து விடாதபடி ஆண்டவரே, அந்த மதியீடர் ஆண்டவரே, அந்த வேதபார பரிசீலிப்பட இல்லாதபடி ஆண்டவரே, என் உள்ளான வாழ்க்கையை குறித்து நான் இந்த நாளில் அதிகமாய் நான் தியானிக்கிட்டேன் ஆண்டவரே, உண்மையாய் உமக்கு உண்மையும் நீதியும் உள்ள ஒரு வேலைக்காரனை நான் காணப்படட்டும் என்று சொல்லி முழுமையாய் நான் தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை உபயோகப்படுத்த, இன்னொன்று நம் பரலோக ராஜ்யத்துக்கு எப்பொழுதும் வர நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை பார்த்து நினைச்சுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் நீங்கள் நினைச்சிங்க வாங்க என்று சொல்லி அழைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பிலே நானும் பங்குள்ளனாக இருக்க வேண்டும், அழகாய் நிற்கிற அந்த பரிசுத்தங்களோடு நானும் பங்கு பெறணும் என்று சொல்லி உண்மையாகவே நாம் வாஞ்சிப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துவார். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள்.